ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க வெங்கட். வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரன்னிங் இன் பீரியட். ஸோ என்னடா இதுன்ட்டு உடனே வந்து நினைக்காதீங்க. ஸோ நார்மலா வந்து ஒரு பைக் வந்து புதுசா வாங்கினோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 மந்த்தோ இல்ல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிகிற வரைக்கும் வந்து பைய போங்க, இப்படி போகாதீங்கன்ட்டு நிறைய இது வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை பத்தி தான் ஃபுல்லா வந்து நம்ம இதுல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து ரன்னிங் இன் பீரியட், பிரேக் இன் பீரியட் நிறைய டைம்ஸ்ல வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து புரியுற மாதிரியே சொல்லிடுவோம். ஸோ ஒரு பைக்கை வந்து புதுசா நம்ம எடுக்கிறோம்னா அதுல இருக்க எல்லா பாகங்களும் வந்து புதுசா தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இன்ஜின் பொறுத்த வரைக்கும் வந்து உள்ள ஓடுற எல்லா பார்ட்ஸுமே வந்து மூவபிள் பார்ட்ஸா தான் இருக்கும். ஸோ பிஸ்டன் வந்து ஸோ மேல கீழே வந்து போய் இது பண்ணிட்டு வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே புதுசா இருக்கனால மோஸ்ட்லி வந்து இப்படி போறப்ப வந்து ரொம்பவே ஹார்டா இருக்கும். ஸோ ரொம்பவே டைட்டா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க இன்ஜினுக்குன்ட்டு சொல்லுவாங்க. ஸ்பீடும் வந்து இவ்வளவுதான் மெயின்டைன் பண்ணணும், அவ்வளவுதான் மெயின்டைன் பண்ணணும்ட்டு நிறைய சொல்லுவாங்க. ஸோ நார்மலா வந்து எல்லா ஷோரூம்ஸ்லயும் வந்து 60, 50 இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. ஸோ மோரோவர் வந்து ஸ்பீடு வந்து முக்கியம் கிடையாது. ஸோ உங்க பைக்கோட ஆர்பிஎம் தான் வந்து மெயினான ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு பைக்குக்கும் வந்து ஒவ்வொன்று மாறும். உங்க பைக்கோட ஆர்பிஎம் என்னன்றத வந்து கரெக்டா தெரிஞ்சுங்க. ஒவ்வொரு பைக்குக்கும் ஒவ்வொரு ஆர்பிஎம் கொடுப்பாங்க. 10,000, 12,000, 13,000. ஸோ ஒவ்வொரு பைக்குக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்டா இருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க மோஸ்ட்லி வந்து ஒரு 50 to 60%. ஸோ அந்த லெவல் வரைக்கும் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் ஓட்டினீங்கன்னா பைக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ஜினை வந்து செட் பண்ண விடணும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து இந்த பைய ஓட்டுறதுங்கிறது. ஸோ எடுத்தோடனே வந்து நம்ம ஃபுல்லா அந்த டாப் எண்டை வந்து நம்ம சர்ச் பண்ணா, டாப் எண்ட் வந்து இது பண்ணோம்னா வண்டி வந்து ரொம்பவே இதாகும். எடுத்தோடனே ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்தா வந்து இன்ஜின் வந்து ரொம்பவே இதாகும். ஸோ அதனாலதான் வந்து எடுத்தோடனே பைய போங்கன்னு சொல்றது. ஸோ அது வந்து ஸ்பீட் வந்து முக்கியம் கிடையாது, ஆர்பிஎம் தான் முக்கியம். ஸோ நீங்க புதுசா ஒரு பைக் வாங்குனீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் வந்து மோஸ்ட்லி வந்து பையவே ஓட்டுங்க. பையனா இந்த ஆர்பிஎம்ல வந்து ஒரு 60% வரைக்கும் வந்து நீங்க மோஸ்ட்லி வந்து ஓட்டலாம். ஸோ அந்த மாதிரி ஓட்டும் போது வந்து இன்ஜின் வந்து நல்லாவே செட் ஆகும். தென் தெரிஞ்சுக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வேற என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னா, எடுத்தோடனே வந்து டக்குன்னு அந்த ரஷ் டிரைவ்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதான் ஸ்பீடு வந்து கம்மியா போங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ ரஷ் டிரைவும் பண்ணக்கூடாது. ஸோ சும்மா நம்ம ஒரு தடவை வந்து டாப் எண்ட் வந்து அடிச்சு பார்க்கலாம், இல்ல ஃபாஸ்டா போய் பார்க்கலாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ ஒரு புது பைக் வாங்குறோம்னா கண்டிப்பா எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம் தான், நம்ம வேகமா போய் பார்ப்போம், டாப் ஸ்பீட் அடிச்சு பார்ப்போம், 100+ போய் பார்ப்போம்ட்டு எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு சர்வீஸ் வரைக்கும் வந்து நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஜினை வந்து ஸ்மூத்தா போற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க எப்படி போனாலும் இன்ஜின் வந்து நல்லா இருக்கும். அதனாலதான் வந்து எடுத்தோடனே வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்றது. அடுத்தது வந்து என்னன்னா, உங்க இன்ஜின் மேனுவல் புக்லயே வந்து என்னென்னலாம் பண்ணணும்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புக் படி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணீங்கன்னா வண்டிக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். வண்டிக்கும் சரி உங்களுக்கும் சரி. நீங்க அதுக்கப்புறம் வந்து எப்படி யூஸ் பண்ணாலும் வண்டியை நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். தென் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும் நம்ம என்னதான் வந்து ஒரு சர்வீஸ் வந்து 3000 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணுவோம். பட் என்னதான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 1200 வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பீரியட்ல வந்து கண்டிப்பா பண்ணிருங்க. தென் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்போ வந்து மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ன்ட்டு இல்ல, மேக்ஸிமம் வந்து நீங்க கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ற அந்த இன்ஜின் ஆயில், அந்த ஸோ கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ற ஆயில்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அவங்க மேபி ஃபர்ஸ்ட் தடவை போடுறப்போ வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்க கண்டினியூஸா போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்க இன்ஜினுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அடிக்கடி இந்த இன்ஜின் ஆயில் மாத்துறதுன்ட்டுலாம் வச்சுக்காதீங்க. மோஸ்ட்லி வந்து ஒரே இது யூஸ் பண்ணாலே வந்து இன்ஜின் வந்து ஸ்மூத்தாவே சூப்பரா இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் வந்து நிறைய பேருக்கு வந்து வண்டி வாங்கினோடனே லாங் டிரைவ்ஸ் போகணும்னா தோணும். லாங் டிரைவ் எடுத்தோடனே வந்து போலாமான்ட்டு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ லாங் டிரைவ்ஸ் வந்து போகலாம், பட் ஆனா ஃபுல்லா ஸ்ட்ரெச் கொடுக்காம ஓட்டினீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ எடுத்தோடனே நான் ஒரு 500 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சா ஃபுல்லா ஓட்ட போறேன் அந்த மாதிரிலாம் ஓட்டாம ஓரளவு கரெக்டான ரெகுலர் இன்டர்வல்ஸ் வந்து விட்டு விட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா வண்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 1 மாசம், அதாவது சில ஷோரூம்ஸ் எல்லாம் 1 மாசம் இல்லைன்னா 1000 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. சப்போஸ் நீங்க கரெக்டா வந்து ஓட்டுன சீக்கிரமே, ஒரு சில பேர் வந்து சீக்கிரமாவே அந்த 1000 வந்து ரீச் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேர் வந்து 1 மாசம் ஆனாலும் வந்து 1000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டி இருக்க மாட்டாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் மோஸ்ட்லி வந்து இந்த 1 மந்த்துக்குள்ள வந்து நீங்க சர்வீஸ்ங்கிறத வந்து பண்ணிருங்க. 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து முன்னாடியே ஓட்டிட்டீங்கன்னா, ஒரு 10 நாள்லயே 20 நாள்லயே ஓட்டிட்டீங்கன்னா
மறக்காம அப்பயே வந்து சர்வீஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்பதான் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இன்ஜின் வந்து. தென் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபாஸ்ட் வந்து முதல் வந்து நார்மலான ஒரு ஸ்பீட்ல வந்து போகணும். தென் வந்து எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு மட்டும் வந்து எல்லா ஆயில்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே பெட்ரு. தென் வந்து என்னென்னலாம் பண்ணக்கூடாது, அதாவது கரெக்டான ஒரு இதுனா என்னென்னலாம் பண்ணணும்ன்றத வந்து நான் சொல்றேன். அதாவது இந்த பிரேக் இன் பீரியட்ல வந்து இதெல்லாம் வந்து ஓரளவு வந்து பண்ணுங்கன்ற வந்து சொல்றத வந்து சொல்றேன். நிறைய பேர் வந்து இந்த ஹில் ஸ்டேஷன் வந்து போகாதன்னு சொல்லுவாங்க. ஹில் ஸ்டேஷன் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்கன்னா நானும் சொல்லுவேன். ஏன்னா ஹில்ஸ் எல்லாம் ஏறப்ப வந்து ரொம்பவே வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்துதான் இன்ஜினை வந்து ஏத்த வேண்டியதா இருக்கும் நிறைய பிளேஸ்ல. எல்லா பிளேஸ்லயும் நான் சொல்ல, ஒரு சில பிளேஸ்ல கண்டிப்பா வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும் வந்து நீங்க பார்த்து வந்து ஓட்டுங்க. மோஸ்ட்லி வந்து அந்த ஃபர்ஸ்ட் 1000 மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. மேபி அதுக்கு அடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்பவே பெட்டரா இருந்து. இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ன்ட்டு இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு 2000 3000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து பைக்கை வந்து மெயின்டைன் பண்றது வந்து ஒருத்தரா மெயின்டைன் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்ப கண்டிப்பா வந்து இது முடியாத ஒரு இதுதான். ஏன்னா நம்ம கூட இருக்க பசங்க கண்டிப்பா பைக் கேட்பாங்க புதுசு எடுத்திருக்கோம்னா. பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இது பண்ணிதான் தீரணும் அந்த டைம்ல. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ரைடிங் ஸ்டைல் வந்து மாறும். ஸோ இப்போ நீங்க வந்து அதாவது உங்க பைக்கு, நான் ஒரு பைக்கை வந்து காசு போட்டு வாங்கினேன்னா கண்டிப்பா நம்ம வந்து தோணும் ஸோ இந்த ஸ்பீட்ல தான் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு மேல போகக்கூடாதுன்ட்டு நம்ம கண்டிப்பா ஃபிக்ஸ் ஆகி பண்ணுவோம் மனசுல. ஸோ கண்டிப்பா மேக்ஸிமம் வந்து பைக் எடுத்தவங்க வந்து ஃபாஸ்டா போக மாட்டாங்க. பட் ஆனா எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ நம்ம பசங்க நான் எதுவும் தப்பா சொல்லல, பட் ஆனா மோஸ்ட்லி வந்து இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து கொடுக்காம இருந்தா ரொம்பவே நல்லது. ஏன்னா நீங்க ஒருத்தரா மெயின்டைன் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ பைக்கை பத்தி தெரிஞ்சவங்க நல்லா, அதாவது அவன் ஓட்ட மாட்டான் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா அவங்ககிட்ட கொடுக்கலாம். ஒரு 2-3 பேருக்குள்ள ஹேண்டில் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லது இந்த ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் மட்டும். ஸோ அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்றது. தென் இந்த ரன்னிங் இன் பீரியட்ல மட்டும் நீங்க பைக்கை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பைக் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து ரன்னிங் இன் பீரியட்ல வந்து சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை இது பண்ணாதீங்க. ஓவரா ரேஷ் டிரைவ் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. தென் வந்து ஸ்பீடும் வந்து ரொம்பவே போகாதீங்க. ஸ்பீடு வந்து போகாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆர்பிஎம்ல வந்து 60% இருந்தா ரொம்பவே நல்லது. அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து ஹெவி லோடும் ஏத்தாதீங்க. அதுவும் வந்து ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம் தான். ஸோ எடுத்தோடனே வந்து ரொம்ப லோட் கொடுத்தாலே வந்து அதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் வந்து ஸ்ட்ரெஸ் தான். ஸோ நீங்க மட்டும் ஓட்டுனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நான் இப்பெல்லாம் பார்த்தேன் புது பைக் வாங்கினோடனே ட்ரிபிள்ஸ், ஸோ அந்த மாதிரி வந்து நான் இப்போ 2 நாளா பார்த்தேன் இங்க ஏரியால, அதனால சொல்றேன். ஸோ போகாதீங்கன்னு சொல்ல, எடுத்தோடனே வந்து ஹெவி லோடு வந்து ஏத்தாதீங்கன்னு நான் சொல்றேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஒரு சில விஷயம் தான். ஸோ எல்லாமே வந்து சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஒரு சில விஷயம் தான். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா லைஃப் லாங் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கும் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வியூவர்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலும் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மேபி நானும் வந்து அதை அப்டேட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். டாடா கைஸ்.